வாங்க சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஓ மை காட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சர்ப்ரைஸ் இல்லையா ஆமா ரொம்ப ஹாய் வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட பிரைட் டு பி பார்ட்டி பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரைடாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரைட் டு பியாமா அப்படின்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாதுங்க. ஸோ எஸ் இது வந்துட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ண ஒரு பிரைட் டு பி தான். ஸோ எங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியான பிரைட் டு பின்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் டு பிக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணக்கூடிய செட்டு. ஸோ எதுக்கு நான் வந்து இந்த டெக்கரேஷன் திங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் அப்போ இந்த மாதிரி பிரைட் டு பி வந்து பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வந்து எல்லாமே இந்த ஒரு செட்டில் வரும். சில இதில் வந்துட்டு பலூன்ஸ் இருக்காது, சில இதில் வந்து அந்த ஹேங்கிங் பண்ணக்கூடியது இருக்காது, சில இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்காது, இப்படி ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து ஒரே செட்டாக வர மாதிரியான ஒரு டெக்கரேஷன் திங்ஸ் தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே இதில் வரும். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் லைனாக வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிரைட் டு பிக்கு. அதில் வந்துட்டு இதில் நிறைய ஸ்டிக்கு வந்து இருந்துச்சு. சில டெக்கரேஷன் பேக்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து நிறைய இருந்துச்சு. வேர்ட்ஸும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்துட்டு நம்ம வாலில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு திங், பேக்ரவுண்டில் வந்துட்டு போடுறதுக்கு. ஸோ அதில் வந்து 2 செட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓரளவு நம்ம வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரியாட்டு. ஸோ கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஐ மீன் ஒரு பிங்க் கலர், பிங்க்கில் வந்துட்டு ஒரு ஷைனிங் ஃபுல்லாமே வந்து ஷைனிங் வச்சு, ஸோ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைட் டு பி வந்து போடக்கூடியது. அண்ட் இது வந்துட்டு பிரைட் டு பின்னு வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஒட்டுறது இல்லை, இது வந்துட்டு ஒரு ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மாட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அண்ட் மெயினாக நான் நிறைய டெக்கரேஷன் செட் பார்த்தேன், அதில் வந்துட்டு பலூன்ஸ் வந்து இல்லவே இல்லை, பட் இதில் வந்துட்டு இந்த பலூன் செட்டும் மேட்சாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட லிங்க் வந்து கிடச்சுன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய உண்டு, பட் இதில் கொஞ்சம் பேர் தான் வந்து வந்திருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அவங்க தான் வந்து டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் ஆக்சுவலி வீடியோவே எடுத்தேன். யூஸ்வலாக வந்து பிரைட் டு பி அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இங்கே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா பிளான் பண்ணுறதுல வந்துட்டு நானும் உண்டு. ஆமா இப்போ வருவோம். ஆமா அதில் ஒட்டி விட்டு சொல்லுங்க. ஓகே ஹலோ ஏ அபிஷேக் போன் கிட்ட வாங்க.
ஸோ இதில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் ஏற்கனவே வந்து வேறு வீடியோஸில் வந்து பார்த்துருக்கலாம் என்னோடய யூடியூப் வீடியோஸில். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போது வந்துட்டு எல்லாம் பிரைட் டு பிக்கு வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு வாலில். அது வந்துட்டு நம்ம ஃபேன்லாம் போடும்போது நல்லா காற்றுல சிக்கு பிடிக்கும். ஸோ அதை நான் லைட்டாக வந்து ஒரு டை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரைட் டு பிக்கு ஒரு க்யூட்டான ஒரு ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி லைனாக வந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அதில் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த வாலில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்கரேஷனாக வந்து போயிட்டு இருந்தது. நானும் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இது வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. நானும் வந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதில் வந்துட்டு போர் அடிச்சுன்னா நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம். சுவாமிஜி நான் தான் பிரைடு. கொஞ்சம் பேர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாட்டு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வந்துட்டு கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி பாதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாங் போட்டு ஒரே வைப் ஆகிட்டு எல்லோரும் ஒரு சைடில் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டு ரொம்ப டைமும் ஆயாச்சு. நாங்கள் இங்கே கிடந்து ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டு மட்டும் தான் இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல தான் கடன்னு டெக்கரேஷன் பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே டான்ஸு இந்த மாதிரி ஜாலியாக வந்து அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போச்சுது. ஒரு டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வைப் ஆயாச்சு. நாங்கள் வந்துட்டு பலூன்ஸ் எல்லாம் ஊற்றி போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுது எங்களுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இப்படி நல்லா விளாண்டுட்டு லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டெக்கரேஷன் பண்ணோம் இல்லையா அப்படி சொல்லி கடன்னு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்யூச்சர் பிரைட் டு பியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கும் வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தது தான். நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். நான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா அதனால. அண்ட் கேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா த ஹேண்ட் இஸ் ஓவர் த பிரைட் டு பி அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து நான் கூகுளில் இருந்து தான் நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்து அதில் வச்சது. அண்ட் ஒரு கப்பில் வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சிட்டோம். ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ இது வந்து கேக் வந்துட்டு நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு டாடிஸ் கேக்கரி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேக் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ரிச் சாக்கோ ட்ரஃபிள் நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து சாக்லேட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அவங்க வந்துட்டு சாக்லேட் கேக் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க, சாக்கோ ட்ரஃபிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு கப் கேக் தான். இதுவும் நான் வந்துட்டு டாடிஸ் கேக்கரியில் தான் வாங்கினேன். எல்லாமே வந்துட்டு கேக் ஐட்டம் எல்லாமே வந்து டாடிஸ் கேக்கரியில் தான் வாங்கியிருந்தேன். அது நாகர்கோயிலில் உள்ள இன்ஸ்டா பேஜ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து கூகுள் சர்ச் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இந்த பாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு வந்து சாப்பிடக்கூட டைம் இல்லை. பட் வந்துட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டைமுக்கு வந்து எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன்லாம் நினைக்காதுங்க. நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டுமே அவங்களோட சர்வீஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கிளாஸ் கப்பில் வந்துட்டு நார்மலாக உள்ள ஜூஸ் வந்து நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து ஊற்றி வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ வந்துட்டு அதை மாதிரி ஊற்றி வச்சாச்சு. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சோடனே சரி நம்ம வந்து ரீல்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் நம்ம இன்ஸ்டாவில் போடுறதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் ரீல்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். பிரைட் டு பீங்கிற பேரில் நாங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். யாரோ இதை பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரைட் டூபியாமா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதுங்க. அன்றைக்கி டே வந்து எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி டெக்கரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்களும் உண்டு. ஸோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இந்த மாதிரி ஜாலியாட்டு விளாண்டுட்டு இருந்தோம் பிரைட் டூபிங்கிற பேரில். அப்புறம் வந்துட்டு டான்ஸுங்கிற பேரில் ஏதோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜூஸோடி நாங்கள் முடிச்சாச்சு. சில ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ கூட. Look at me sometimes like all